9வது மாதத்தின் முதலாம் அதிகாலை நேரத்திலே அவரை தேடும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். புதிய மாதத்தை காணும்படி கிருபை செய்த தேவன் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். 8 மாதங்கள் ஒரு தகப்பனை போல சுமந்து ஒரு தாயை போல தேற்றி 9வது மாதத்தை காணும்படி கிருபை செய்த தேவன் இந்த 9வது மாதத்தையும் ஆசீர்வதித்து இந்த 9வது மாதத்தின் இந்த செப்டம்பர் 1ஆம் தேதி அதிகாலை இந்த ஜெப வழியாக தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம்மை பேர் பேராய் குடும்ப குடும்பமாய் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த 9வது மாதத்தின் 1ஆம் தேதியிலே நமக்கு வாக்குத்தத்தமாக ஆண்டுடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம், களஞ்சியத்தில் இன்னும் விதைதானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். இம்மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக இந்த அதிகால ஜெபத்தில் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின்படி ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் என்று சொல்லும் பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை குறிக்கிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? இன்று முதல் என்று சொல்லுகிறார். இன்று முதல் என்று சொன்னால் தரியு அரசாண்ட ஆட்சி காலத்தில் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே இது நடந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக இன்று முதல் என்று சொல்லும் பொழுது தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதி அன்றைக்கு தான் சொல்ற, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று. யூத ஜனங்கள் ஆண்டவருக்கு மகிமையாக காணப்பட்டார்கள். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷத்துல ஒரு காரியம் நடந்தது. நீங்கள் மற்ற பாவப்பட்ட வீடுகளிலே குடியிருந்தீர்கள், உங்களுக்கு தேவையான வசதியான வாய்ப்புகளை உருவாக்கி நிம்மதியாய் இருந்தீர்கள். ஆனால் என்னுடைய ஆசரிப்பின் கூடாரமோ திரைச்சிலையில் இருக்கிறது, அது ஒழுகி கொண்டிருக்கிறது, அது பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள். நீங்களோ மற்ற பாவப்பட்ட அருமையான வீடுகளிலே குடியிருக்கிறீர்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால், நீங்கள் உங்கள் சுகபோக வாழ்வுக்கும் சுயநல வாழ்விற்கும் உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையின் அனுபவத்திற்கும் நீங்கள் முதலிடம் கொடுத்தீர்கள். தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கிறது, அது சுட்டரிக்கப்பட்டு அலங்கம் எரிக்கப்பட்டு அது விழுந்து போய் கிடக்கிறது. தேவனுடைய ஆலயத்தை குறித்த, தேவ வேலைகளை குறித்த, தேவ காரியங்களை செய்ய வேண்டிய காரியங்களை குறித்த ஒரு பாரமும் ஒரு தரிசனமும் உங்களுக்கு இல்லாதிருந்தது. அதை குறித்து கேள்வி கேட்டால், இது காலமா, இது நேரமா, இது அவசியமா, இது தேவையா என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுதான் காலம், இதுதான் தேவனுடைய செய்ய வேண்டிய வேலையின் நேரம் என்று ஆண்டவர் விரும்பினார். ஆகினால ஆண்டவர் ஆகாய தீர்க்கதரிசி மூலமா பேசுறார். யாருக்கிட்ட பேசுறாருன்னா, யூத ராஜாவாகிய செருபாபேலோடு பேசுகிறார். பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவோடு பேசுகிறார்.
அங்க மீதமுள்ள ஜனங்கள்னா அலங்கை எரிக்கப்பட்டு ஆலயம் சுட்டரிக்கப்பட்டு பிரபலமானவர்களை எல்லாம் சிறப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. மீதமான ஜனங்கள் இருந்தாங்க இல்லையா, ஆண்டவர் பேசுறாரு, ஓ செயல்தேரின் குமாரனாகிய செருபாபேலே, யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, ஜனத்தின் மீதியாய் இருந்தவர்களே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுக்கு தான் பேசுறாரு. இப்போ அவர்கள் என்ன சொல்கிறான்னா, 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். ஆண்டவர் எவரவர்களுடைய ஆவியெல்லாம் ஏவினாரோ அவர்கள் எழுந்து தேவனுடைய ஆலய வேலைகளை செய்தார்கள். அதுதான் தரியோ அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாசம் 24ஆம் தேதி. 6ஆம் மாசம் 24ஆம் தேதி தரியோ ஆண்ட 2ஆம் வருஷத்துல தேவ ஆலயத்தை வேலையை செய்வதற்கு செருபாபேலின் ஆவியையும் யோசுவாவின் ஆவியையும் அந்த மீதியான ஜனங்களுடைய ஆவியையும் எல்லாருடைய ஆவியையும் கர்த்தர் எழுப்பினார். அப்படி என்றால் இவருடைய ஆவிகளெல்லாம் எழும்பி தேவனுடைய ஆலய வேலையை செய்த நாள் எந்த நாள் என்றால் தரியோ அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதி. அன்னைக்குத்தான் ஆண்டவர் பேசுறாரு, களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய ஆலய வேலையை செய்ய தொடங்கினதுனாலே இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். என்றைக்கு நம்முடைய ஆவி தேவ காரியத்திற்காக எழும்புகிறதோ, நம்ம சுயநலத்துக்காக இந்த பூமியில பேரும் புகழ் இருப்பதற்காக நம் வீடுகளை கட்டுகிறோம், வீட்டுக்கான வசதி வாய்ப்புகளை செய்கிறோம், அது ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது. என்றைக்கு தேவனுடைய வீட்டை குறித்தும் தேவனுடைய வீட்டுக்கு தேவையான காரியங்களை குறித்தும் நமக்கு என்னைக்கு நம்முடைய ஆவியில ஒரு எழுப்புதல் வருகிறதோ, தேவனுக்காக முதலிடம் கொடுக்க வேண்டும் என்ற பாரம் நமக்கு வருகிறதோ, அந்த நாள் தான் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டிய தொடங்குகிற நாள். ஆண்டவர் தொடங்கிட்டா அது நிற்காது, அது யாராலும் தடுக்கவே முடியாது. நாம எப்பயுமே தேவ காரியத்துக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய காரியங்களை அவர் நிச்சயம் பார்த்துக் கொள்வா. இந்த ஜனங்கள் அவங்க வேலையைத்தான் செய்தார்கள், அவங்க காரியத்தை தான் செய்தார்கள். அப்படின்னா என்ன? மாம்ச பிரகாரமான சிந்தனை நமக்கு இருக்கக்கூடாது. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்ச சிந்தை மரணம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய சிந்தனை எல்லாம் இந்த உலகத்தை குறித்தும் உலக காரியங்களை குறித்தும் உலகத்தின் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை குறித்தும் நம்ம சிந்தை செயல்படும் பொழுது அந்த சிந்தையானது நம்மளை மரணத்திற்குள் கொண்டு போய் விடும். எப்போ ஆவியின் சிந்தை நமக்கு வந்து வேதத்தை நேசிக்கணும், ஊழியத்தை நேசிக்கணும், ஆலயத்தை நேசிக்கணும், ஆண்டவருடைய காரியங்களை நேசிக்கணும்னு எப்பொழுது நமக்கு ஆவிக்குரிய சிந்தனை உருவாகிறதோ அந்த சிந்தனை உருவாகிற நாள் தான் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய நாள். ஆகையால் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லும் பொழுது இந்த
9ஆம் மாதம் 1ஆம் தேதி அதிகாலை இந்த ஜெப வேளையில இன்று முதல் நம்முடைய சிந்தை ஆவியின் சிந்தையாய் மாறட்டும். உலக பிரகாரமான சிந்தை, மாம்ச பிரகாரமான சிந்தை நமக்கு வேண்டாம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம் என்று நினையாமல் நிச்சயமாகவே தேவ காரியத்திற்கு முதலிடம் கொடுத்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்படி தேடும் பொழுது எவைகளெல்லாம் நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ, இந்த உலக பிரகாரமான தேவைகள், மாம்ச பிரகாரமான தேவைகள், குடும்ப பிரகாரமான தேவைகள், இந்த உலகத்தில் வாழ வேண்டிய வாழ்வுக்கு வேண்டிய எல்லா தேவைகளும் அவரே நமக்கு கொடுப்பார். எப்படி கொடுப்பார் என்று கேட்க கூடாது, எப்படியும் நமக்கு தருவார். நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது நம்ம காரியங்கள் அவர் பார்த்துக் கொள்வார். ஆகினால் இந்த காலவழியில இந்த வாக்குத்தத்தன்படி நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி தேவ காரியத்திற்கு அவர்களுடைய ஆவி அந்த தலைவனோடு இடைப்பட்டது. ஆண்டவருடைய ஆவி அந்த பிரதான ஆசாரியனோடு இடைப்பட்டது. தேவனுடைய ஆவி மீதமாயிருந்த தேவ ஜனங்களோடு கூட அந்த ஆவி இடைப்பட்டது. எப்பொழுது தேவனுடைய ஆவி அந்த தலைவனோடும் ஆசாரியனோடும் மீதமுள்ள ஜனங்களோடும் இடைப்பட்டு அவர்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் எண்ணங்கள், ஆவியின் சிந்தைகள் வந்ததோ, அந்த நாளிலிருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். கர்த்தரின் ஆசீர்வாதமே நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதனோடு வேதனையை கூட்டார். நம்ம முயற்சியில வருகிற, பிரயாசத்தில் வருகிற, உழைப்பினால் வருகிற, நம்ம புத்தியினால் வருகிற, நம்ம சரீர உழைப்பினால் வருகிற எந்த ஒரு ஆசீர்வாதமும் அது வேதனை கலந்து இருக்கும். தேவ ஆசீர்வாதத்தில் வேதனைக்கு இடமே இருக்காது. வேதனை இல்லாத ஆசீர்வாதங்களை நாளுக்கு நாள் பெற்று வர வர விருத்தி அடைந்து, குறிப்பா இந்த 9வது மாதம் முழுவதும் நாம் ஆசீர்வதிக்கப்பட நாம் சிந்தையை ஆண்டவருக்கு நேராய் திருப்போம். நம்முடைய சிந்தை ஆவின் சிந்தையாய் இருக்கட்டும். ஆகவே கர்த்தர் இந்த மாதத்தில் எவர்களையெல்லாம் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அவர்களுடைய ஆவியைத்தான் அந்த அதிகாலையை எழுப்பி அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து அவர்களை இன்று முதல் ஆசீர்வதிக்க தொடங்குகிறார். இந்த தொடக்கம் அற்பமாய் இருக்கும், ஆனா இந்த தொடக்கம் இம்மாதம் முடிவதற்குள் சம்பூர்ணமாய் மாறும். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஊர் ரபா தீனா வாக்கிரவனவா, ஊர் ரபா தீக்கரவனவா, சந்தரவதிவனவா. ஆமென் ஜீசஸ் நேம், ஹalleluya. இந்த மாதம் முடிவதற்குள்ள நமக்கு சம்பூர்ண ஆசீர்வாதங்களை நம் சிரசிலே பொழிவா. நம் வீடு இடங்கொள்ளாதபடி இந்த ஆசீர்வாதத்தை ஊற்றுவா. நம்முடைய மடி தாங்கக்கூடாத அளவுக்கு அந்த ஆவியான தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவர் கொடுக்கும் பொழுது தடுக்கிறவன் யார்? அவர் நம்மளை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. 9ஆம் மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை ஜெபத்தில இம்மாதம் வாக்குத்தத்தமாக, நான் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய நான், உங்களை தெரிந்து கொண்ட தேவனாகிய நான், உங்களை அழைத்த தேவனாகிய நான், உங்களை பெயர் சொல்லி கூப்பிட்ட தேவனாகிய நான், உங்களை வேறு குறித்து மீதம் இருக்கும்படி செய்த பாதுகாப்பான தேவனாகிய கர்த்தர் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாரா.